கட்சியின் முடிவுக்கு மாற்றமாக செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. கட்சியின் முடிவுகளை மீறி செயற்படுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் அதன் அதிகாரம் கட்சியின் செயலாளரிடமே உள்ளது என்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அஷ்ரப் தாகிர் தெரிவித்தார். இலங்கையில் கொரோனா தாக்கம் மீண்டும் ஆரம்பம். இலங்கையில் கொரோனா தொற்றினால் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமேல் மருத்துவ பீடத்தின் தலைமை மருத்துவ பேராசிரியர் துஷாந்த மெதகெதர தெரிவித்தார். அத்துடன் இலங்கையில் சுவாச நோயாளிகளில் 9 முதல் 13% வரை தற்போது புதிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக துஷாந்த மெதகெதர தெரிவித்தார். டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம். இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 294ஆகவும் விற்பனை பெறுமதி 303ஆகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 398 விற்பனை பெறுமதி 413 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. சிஐடி கட்டுப்பாட்டுக்குள் வந்த வவுனியா சிறைச்சாலை. குற்றப்புலனாய்வு பிரிவினர் வவுனியா சிறைச்சாலைக்கு வருகை தந்து திடீர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இன்றைய தினம் சிறைச்சாலைக்கு நுழைந்த சிஐடி குழுவினர் வவுனியா சிறைச்சாலையை சோதனை செய்துள்ளதுடன் அங்கு தங்கியிருந்த கடமைகளில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழில் என்பிபியின் பெண் செயற்பாட்டாளர் எடுத்த விபரீத முடிவு. யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் முழுநேர பெண் செயற்பாட்டாளர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். குறித்த துயர சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய ஜான்சிகா என காவல்துறையினர் தெரிவித்தனர். செம்மணியில் தோண்ட பிணக்குவியல். அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் வலிகளால் நிறைந்து உச்சகட்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் பகிரப்பட்டு வரும் விடயம்தான் யாழில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகள் குறித்த பதிவுகள். யாழ்ப்பாணம் அரியாலை செம்பனி சீத்துப்பாத்தி மயானத்தில் மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலடங்கள் பாகங்கள் அண்மையில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த விடயம் காட்டுத்தீயாய் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் உள்நாட்டு உட்பட சர்வதேச அளவில் இது பாரிய அதிர்வலையை கிளப்பியுள்ளது. பொது மன்னிப்பு விவகாரத்தில் வெடித்த சர்ச்சை. ஜனாதிபதி பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதியொருவரை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஊடாக அறிவித்துள்ளார். குறித்த கடிதத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் 2 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. யாழில் கோப்பாய் போலீசார் அடாவடி. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீசார் தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி தங்கியுள்ளதுடன் அங்கிருந்து வெளியேற மறுத்து வருவதாக கோப்பாய் பிரதேச செயலர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 1995ஆம் ஆண்டு காலம் முதல் கல்வியங்காட்டு பகுதியில் உள்ள 9 தனியார் வீடுகளையும் அதனுடன் கூடிய காணிகளுமாக 2 ஏக்கர் காணி அடாத்தாக கையகப்படுத்தி 30 வருடங்களுக்கு மேலாக கையகப்படுத்தியுள்ளது. லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விபத்து. இந்தியா குஜராத் அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த விமானத்தில் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. விமானம் விழுந்து எரியும் காணொளிகள் வெளியான நிலையில் தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குடியிருப்பு பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கூறப்படும் நிலையில் பயணிகள் என்ன ஆனார்கள் என்ற அச்சம் எழுந்துள்ளது.